வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில இருக்கக்கூடிய கிரீன் நர்சரில எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் ஃப்ரூட் செடிகள் நிறையா சேல் பண்ணுறோம். கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செடிகள் சேல்ஸ் பண்ணுறத நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற செடியை பற்றி யாருமே யூடியூப் சேனலில் இது வரைக்கும் பதிவு பண்ணல. எல்லாருமே கூகுளில் இருந்து தான் போட்டோ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிரீன் நர்சரியில் சேல்காக வச்சுருந்த ஒரு செடியில் இது காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி பழம் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து ரெட் சப்போட்டா. இந்த ரெட் சப்போட்டான்னு சொல்லி நம்ம கூகுளில் காமிக்கிற பழம் வேறு, அதாவது மேமி சப்போட்டாவை காமிக்கிறாங்க. இது அந்த மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து ரெட் சப்போட்டா தான். ஆனால் பழங்கள் பார்த்தா நம்ம கூகுளில் பார்க்குற பழத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது நான் ஏற்கனவே நாகர்கோயிலில் நகராட்சி பூங்காவில் இந்த பழம் இருக்குது, இந்த மரம் இருக்குது. ரொம்ப பழைய மரம். இது நம்ம நாட்டில் இருந்த மரம், தமிழ்நாட்டில் இருந்த மரம், அதுவும் நாகர்கோயில் பகுதியில் இருந்த மரம். அந்த மரத்தில் பழத்தை சாப்பிடும்போது ஒரு இறந்த பழம் சாப்பிட்ட டேஸ்ட் இருந்தது. இது இன்னும் பழம் ஆகலை. நான் சாப்பிட்டது அங்கே முதிர்ச்சி அடையாத பழம். அதனால் அதை முழுமையான ஒரு ரிசல்ட் அதில் சொல்ல முடியல. இதை நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இந்த பழங்கள் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுருந்தா சொல்லுங்கள். இது சில இடங்களில் நாகர்கோவில் பகுதியில் நிறைய வீடுகளில் இதை வளர்க்குறாங்க, இந்த செடிகளை. இந்த ரெட் சப்போட்டாவை அதுதான் கண்டுபிடிச்சி எப்படியோ நாடு ஃபுல்லாக இதை பிரபலியப்படுத்திட்டாங்க. உலகம் ஃபுல்லாக இதை ரெட் சப்போட்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது டேஸ்ட் என்னங்கிறது யாருக்கும் தெரியல. யாரும் சாப்பிட்ருந்தா அதனுடைய டேஸ்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அடுத்த வாரம் இது பழமாயிடும்னு நினைக்கிறேன். இப்போ காயாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டை பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.